ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. கண்டென்ட்டும் என்கிட்ட இல்லை. ஆனால் வீடியோ போடணுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. காரணம், சின்ன வயசில் ஒரு குழந்தையா பிறக்கிறப்ப நம்ம குழந்தையா தான் பிறப்போம் அப்படின்ட்டு சொல்லாதீங்க. பிறக்கிறப்ப எதை பார்த்தாலும் ஆசைப்படுவோம்ல. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சைக்கிளை பார்த்தா சைக்கிளுக்கு ஆசைப்படுவோம், எதை பொம்மையை பார்த்தா பொம்மைக்கு ஆசைப்படுவோம், ஐஸ்கிரீம் பார்த்தா ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்படுவோம். யாராவது எதாவது பண்ணுறதை பார்த்தா நம்மளை பார்த்து நானும் அதை பண்ணணும்னு ஆசைப்படுவோம்ல. அதேமாரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு மனுஷன் பிறகுலேருந்து சாகிற வரைக்கும் அவனுக்குள்ளே அந்த கொண்டத்தனை ஒட்டிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது அப்படின்ட்டு. சின்ன வயசில் நம்ம ஆசைப்பட்டு அழுது கேட்போம், அடம் பிடிப்போம், எதாவது பண்ணுவோம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. இட் மீன்ஸ் யாரும் நம்ம கிட்ட சொல்லி கொடுத்து வளர்க்கலல்ல. இதுக்கு ஆசைப்படக்கூடாது, இதுக்கு தான் ஆசைப்படணும், இது எப்படி அது அப்படி அதுமாரி எந்த ஒரு போதனைகளும் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் பிடிச்சிச்சின்னா கேட்டுருவோம். நம்மளே யோசிச்சு முடிவெடுத்துட்டு சைலண்டாக இருந்த மாட்டோம். அதேமாரி தான் நான் இது வரைக்கும் ரிக்ரெட்ஸ் எதுவும் இருக்காது. சின்ன வயசில் நம்ம அதிகமாக யோசிக்கிறதாலே என்னமோ தெரியல, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டோம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே அது பிடிச்சிருக்குன்ட்டு சொல்கிறதுக்கு கூட இன்னொருத்தவங்க சொல்கிறதுக்கு கூட யோசிக்கிறோம். ஏன்னா அதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்னா முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு, முன்னாடியே சொல்லிட்டா உனக்கு அதில் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிடுவான்ட்டு ஏகப்பட்ட போதனைகள். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போமே தவிர நிம்மதியாக இருக்க மாட்டோம். அந்த செகண்ட்ஸில் நிம்மதியாக இருக்க மாட்டோம். ஸோ லைஃப் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்க மாட்டோம். அதை யோசிச்சுட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ஒரு பெரிய விஷயம் எனக்கு லைஃப்பில் புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதை பண்ணுறதுக்கு தயங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம்னாலே அதுக்கு ஆன்சரே கிடைக்காதுன்னு தான் அர்த்தம். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சரே கிடைக்காது. எப்போ நம்ம ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு உடனே அதுக்கான அப்ரோச் பண்ணல, எந்த ஒரு முயற்சியுமே இப்போ எடுக்கலை அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம எடுக்கவே மாட்டோம். பிகாஸ் ஏன்னா லைஃப் இஸ் மீனிங்லெஸ்ஸான லைஃப்பில் இதுக்கு என்ன அர்த்தம், இது எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறது, பாதுகாப்பாக பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறதே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன நடக்கும்னு யாருங்க தெரியும். இப்போ நல்லா எல்லாம் இன்ஜினியர்டாக பக்காவாக பண்ணுற விஷயமே கூட ஃபெயிலியர் ஆகி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்படின்னு இருக்கிறப்ப லைஃப் பிளான் பண்ணவே முடியாது. நம்மளோட முயற்சி பண்ணலாம், ஆனால் எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனாலும் பண்ணவே முடியல, எல்லாம் தெரியுது பண்ண மாட்டோமே அப்படின்ட்டு, ஏதோ ஒன்று இல்லையே நம்மக்கிட்ட அப்படின்ட்டு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அது என்னென்னா ஆக்ஷன் மட்டும்தான். அந்த ஆக்ஷனை எடுத்துடணும்னு நினச்சேன். நமக்கு என்ன வீடியோ பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியலன்னு சொன்னேன். பட் ஆனால் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பேசிகிட்டு இருக்கிற ஒரு எவ்வளோ நிமிஷம், ஒரு 3.3 நிமிஷம் ஆச்சு. ஸோ இவ்வளோ டைம் நான் என் லைஃப் எனக்கு பிடிச்சதை பண்ணி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா. நான் பேசணும்னு நினச்ச விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் லைஃப்பில் சர்டன் பாயிண்ட்ஸை தான் பேசணும், ஒரு மீனிங்கோடு பேசணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தா அது அவங்களோட விருப்பங்கள். அவங்க லைஃப் அப்படி தான் கட்டமைச்சிருக்காங்க, அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது அவங்க விருப்பம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், எழுதுகிறோம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி மட்டும்தான் எழுதணும். நம்ம என்ன ஃபீல் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் எழுதணும். நீங்கள் ஏதோ ஸ்டோரி எழுதுறீங்க, மல்டி கேரக்டர்ஸ் என்னென்னு நினைக்குதுன்னு எழுதுறீங்கன்றப்ப அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மற்றவங்களுக்கு கன்வே பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷில் வருமே என்னது, ஆக்டிவ் சென்டென்ஸ் ப்ராக்டிஸு, ஆக்டிவ் சென்டென்ஸ் பேசிவ் சென்டென்ஸ் அப்படியா சொல்லுவாங்கள்ல, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி இடத்துல கூட யூஸ் பண்ணுவாங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. பட் ஆனால் நீங்கள் என்ன மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப மற்றவங்களுக்கு தேவையானது நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதும் உங்களோட கருத்துக்கள் மட்டும்தான் தேவைன்றப்ப நான் என்னோடய கருத்தை மட்டும்தான் உங்ககிட்ட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். மற்றவங்க இப்படி நினைப்பாங்க, இப்படி தான் நினைப்பாங்க, நான் இப்படி நினைக்கிறதுக்கு மற்றவங்க இப்படி தான் நினைப்பாங்கன்றது என்னால் முடியாது, சொல்ல முடியாது. அசியூம் வேணால் பண்ணலாம். அப்படி இது ஏன் நான் எப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில டைம்ஸ் அசம்ஷன்ஸே சீரியஸாக எடுத்துகிட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே நம்ம எடுக்க மாட்டோம். அதனால் சொல்கிறேன், ஒரு அசம்ஷன்ஸ் எடுத்தால் அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இன்ஜினியரிங்கில் முக்கியமாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப சொல்லுவாங்க, நம்ம இந்த மாதிரி பவுண்டரி கண்டிஷன் இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம், 0 அசியூம் பண்ணிக்கிறோம், 1 அசியூம் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி
மேத்தமேட்டிக்ஸ்லேயே ப்ராப்ளம் சால்விங்கில் நாங்கள் வந்து ஒரு அசம்ஷன்ஸை வச்சுட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சால்வ் பண்ணிவிட்டு வந்து நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் வருதான்னு பார்க்குறாங்க. ஆக்சுவல் ரியாலிட்டியில் அந்த மாரி தான் ரியாலிட்டி ஆக்ட் ஆகுதா, ஃபிசிக்ஸ் ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஆக்ட் ஆகலான்றப்ப வந்து வேற ஒரு அசம்ஷன் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்படி அசம்ஷன்ஸை மாற்றி செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை நிஜத்தோட பொருந்த வச்சு பார்த்து நிஜத்தோட அது ஒப்பிடுச்சுன்னா இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நியூட்டன்ஸ் லா மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருள் வந்து இழுக்கும், அது மாஸ் வந்து மேட்டரில், அது கிராவிடேஷனல் மேட்ரு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நியூட்டன்ஸ் கிராவிட்டி வந்து அவர் உலகத்தில் தான் இருந்தார், உலகத்துக்குள்ளே தான் இருந்தார், உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சார். நியூட்டன்ஸ் லா இல்லையா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அது எல்லா பிளானட்ஸுக்குமே அப்ளை ஆகுது, எல்லா பிளானட்ஸ்க்கும் அதை ஒப்பிட்டு அதுமாரி இயல்பு இது ஆகுதுல்ல. ஸோ யூனிவர்ஸில் ஃபிசிக்ஸ் எல்லாம் ஒரே மாரி தான் ஆக்ட் ஆகுதுன்ற மாரி வந்து இருக்குது அசம்ஷன்ஸ் வச்சு. நான் இது அசம்ஷன்ஸை பற்றி பேசுகிறப்ப வந்து இந்த மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சரி, ஓகே. இப்படின்னு பார்த்தோன்னா மனுஷனாக பிறந்தா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நான் பேசிகிட்டே தான் இருக்கும். மண்டைக்குள்ளே நிறையா இருக்கும். பல விஷயமாக நான் பேசாததால், யார்கிட்டையும் அதிகமாக வாய்க்குத்து பேசுறதாலையும், எனக்குள்ளேயே நானே பேசிக்கிட்டதாலையும், நானாக முடிவு அசிம் பண்ணிக்கிட்டு இப்படி தான் உலகம் அப்படின்னு நினச்சி நோ மீனிங் லைஃப் அப்படின்னு நினச்சி நான் வந்து கம்முன்னு இருந்துட்டதாலையும் என்னமோ நான் எல்லாத்தையும் இப்போ வந்து நிறையா பேச வேண்டியதாக இருக்குது. இதுக்குன்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும். எல்லாத்தையும் கொட்டி தீர்த்ததுக்கப்புறம் வந்து புதுசான விஷயங்களை தேட ஆரம்பிப்பேன். நான் இதை பேசணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிப்பேன். அப்படி தான் நினைக்கிறேன் லைஃப். பேசணும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். பேசினா தான் வந்து நமக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம லைஃப் எப்படி வாழ்கிறதுன்றது ஒரு வழி கிடைக்கும் நம்மளுக்கு. ரைட்டா? ஓகே, இதுதான். இன்னும் பேசலாம் பழகுதே. மணி என்ன 6:40 தான் ஆகிருக்கு. 6:40 நிமிஷங்கள் தான் ஆகிட்டு போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.